டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. அந்த கண்டெய்னருடைய ஒரு சைடுல மட்டும் இந்த மாதிரி பா ஷேப்ல லெங்தா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு பாட்டம்ல வந்து சிசரை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நம்ம பா ஷேப்ல கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடுல 2 ஹோல்ஸ் வந்து டாப்ல வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை மேலே வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த பா ஷேப்ல கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பா ஷேப்ல அந்த கலர் டேப்பை ஒட்டி எடுத்துக்கலாங்க. வந்து 2 ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட்டா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கண்டெய்னரை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க டெக்கரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்ல ஓல்ட் கிளாத்தோ கட் பண்ணி இந்த கண்டெய்னருக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. பாட்டம்ல வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கிளாத்தை ஒட்டாதீங்க. மற்ற இடங்கள் ஃபுல்லாவே ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான செராமிக் கப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசர் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வாஷ் பண்ணிட்டு இதில் டேரக்டா வந்து வச்சிடலாம். உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட கீழே அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியா ரிமூவ் ஆயிடுங்க. பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டா அழகா